மாணவிகளே, அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டியது தீர்மானம் செய்தலின் முக்கியத்துவம். இந்த தீர்மானம் செய்தலின் முக்கியத்துவம் யாவை அல்லது நன்மைகள் யாவைன்னு சொன்னாலும் இப்போ நம்ம பார்க்க போகிற 7 பாயிண்ட்ஸை நீ எழுதலாம். அதாவது தீர்மானம் செய்தலை பாதிக்கும் காரணிகள்னு கொடுத்துருப்பாங்க. அது உன்னுடைய குறைபாடுகள். உன்னுடைய புக்கில் பேஜ் நம்பர் 58, 59 தீர்மானம் செய்தலின் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. இது நன்மைகள். ஓகே, தீர்மானம் செய்தலை பாதிக்கும் காரணிகள்னு கொடுத்துருப்பாங்க. இது உனக்கு குறைபாடுகள்னு எடுத்துக்கலாம். இந்த தீர்மானம் செய்தலின் முதல்ல நன்மைகள் அல்லது முக்கியத்துவம். தீர்மானம் செய்தலின் முக்கியத்துவம் யாவைன்னு சொன்னால் ஒரு 7 பாயிண்டில் நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டில் சொல்ல போனேன்னு சொன்னால் பாரு, கடமையை செய்து முடிக்க உதவுகிறது. கடமையை செய்து முடிக்க உதவுகிறது. இப்போ பாரு, நிறுவனத்தில் ஒரு 10 பணியாளர்களை நம்ம தேர்ந்தெடுத்துருக்கோம். இந்த 10 பணியாளர்களும் யார் யார் என்னென்ன பணியை செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்கிறோன்னா தீர்மானிக்கிறோம். ஒரு மேலாளர் தன்னுடைய விரும்பத்தக்க வழியில் ஒவ்வொரு பணியாளர்களுக்கும் ஒரு சிறந்த முறையை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு பணியாளருக்கும் ஒப்படைக்கிறார். எனவே அந்த கடமையிலே நம்ம என்ன செய்ய முடியும்னா நேர்த்தியாக செய்து முடிக்க முடியும். எனவே எந்தெந்த வழிகளில் ஒரு கொடுக்கப்பட்ட கடமையை செய்து முடிக்க உதவுகிறது. ஒவ்வொரு பணியாளரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியினை நினைச்சலாம் செய்து முடிக்கலாம். செகண்ட் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா நிறுவனத்தினுடைய அனைத்து வளங்களும் முழுமையாக பயன்படுத்தலாம். ஏன்னு சொன்னால் பிரச்சனைகளை நல்ல சரியான முறையில் ஆராய்ந்து தீர்மானம் செய்கிறோம் இல்லையா. எனவே மனித வளம் என்பது பணியாளர்கள், இயந்திர வளம், அதுக்கப்புறம் என்ன சொன்னால் மூலப்பொருட்கள் போன்றவை நமக்கு சிறந்த முறையில் பயன்படுத்தலாம். ஏன்னா எங்கெங்கே பிரச்சனை இருந்தோ அங்கங்கெல்லாம் அந்த பிரச்சனைகளுக்கான சிறந்த வழிமுறையை தேர்ந்தெடுத்து நிறுவனத்தினுடைய குறிக்கோள்களை அடைவதற்காக நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால் சரியான ஒரு வழிமுறையை தேர்ந்தெடுத்துக்கிறோம். எனவே மனித வளம், இயந்திர வளம், மூலதன வளங்கள் அதிக அளவு நம்ம என்ன செய்யணும்னா பயன்படுத்தி கொள்ள முடியும். தேர்ட் பாயிண்ட்டாக நம்ம என்ன சொல்லணும்னா ஒரு நல்ல தீர்வினை நமக்கு கிடைக்கும்னு கொடுத்துருக்கோம். அதாவது எல்லா பிரச்சனைக்கும் நம்ம தீர்மானம் செய்தல் என்ற பணி ஒரு நல்ல தீர்வு அளிச்சிருக்கோம். ஏன்னு சொன்னால் வேலை பார்க்குற இடத்துல நமக்கு பல பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா. அந்த பல பிரச்சனைகளை நம்ம தீர்மானம் செய்யும் பொழுது ஒரு நல்ல ஒரு சிறந்த தீர்வினை நமக்கு என்ன செய்யப்படுதுன்னா அளிக்கிறதுன்னு கொடுத்துருக்கோம். அதாவது இப்போ எடுத்துக்காட்டாக பாரு, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இருக்குது, 2 பணியாளர்கிட்டே பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனைகளை தீர்த்துட்டுன்னு சொன்னால் அவங்களுக்குள்ள ஒரு சமாதானமாக சந்தோஷமாக திரும்ப என்ன செய்வாங்க, வேலை செய்வாங்க. அதான் ஒரு நல்ல தீர்வினை அளிக்கிறது. தீர்மானம் செய்தல், யோசித்து நம்ம செயல்படுறோம், எது நல்லதுன்னு சொல்லிட்டு தீர்மானிக்கிறோம் இல்லையா. எனவே ஒரு நல்ல தீர்வினை நமக்கு என்ன செய்யுது, அளிக்கிறது. 4வது பார்த்தேன்னு சொன்னால் பணியாளருடைய திறமை உயர்த்துகிறது. பணியாளருடைய திறமையை உயர்த்துகிறது. எவ்வாறு பணியாளருடைய திறமை உயர்த்தப்படும்? ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ப ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் எந்த பணியை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம பிரச்சனைகள் வர அதை பணிகளையும் மாற்றி கொடுத்தே செய்வோம் இல்லையா. எனவே ஒவ்வொரு பணியாளருடைய திறமையும் நம்ம என்ன செய்யணும்னா உயர்த்துகிறது. 5வதாக சொல்லப்போனால் இந்த திட்டமிடுதலுக்கு தான் இது அடிப்படை முக்கிய கூறு. திட்டமிடுதல் என்பது எதை, எங்கே, எப்பொழுது, யாரால் எப்படி செய்யப்பட வேண்டும் என்பதை முன்கூட்டியே தீர்மானிப்பது திட்டமிடுதல். ஆனால் தீர்மானம் செய்தல் என்பது பிரச்சனை ஏற்படும் பொழுது நமக்கு யார்கிட்ட எந்த பணியை எப்படி என்ன செய்யலாம், எது விரும்பத்தக்க வழி என்பதை நம்ம முடிவெடுக்கிறோம், சரிதா, அதை தீர்மானிக்கிறோம். இதுதான். எனவே இந்த தீர்மானித்தல் நமக்கு எதற்கு அடிப்படை பணியாக மாறுதுன்னா திட்டமிடுதலுக்கு வழிகாட்டியாக ஆகிறது. புரியுதா. அடுத்தது 6வது பாயிண்ட்டை நம்ம சொல்லப்போனால் தொழிலுக்கு நல்ல லாபத்தை என்னச்சுன்னா ஈட்டி தருகிறது. லாபத்தை எவ்வாறு ஈட்டி தரும்? இலக்கை அடைவதுதான் நிறுவனத்தினுடைய நோக்கம். நம்ம ஃபர்ஸ்ட்லேயே படித்தோம் அந்த இயல்புகளில் இது ஒரு கொள்கை செயல்பாடு. கொள்கையை இலக்கினை அடைவதே நிறுவனத்தினுடைய கொள்கை என அந்த கருத்தில் என்ன செய்யப்பட்டதுன்னா நிறுவனங்கள் செயலாற்றப்படுகிறது. எனவே ஒரு நிறுவனத்தினுடைய லாபம் ஈட்டுவதையே நமக்கு சிறந்த லாபத்தை ஈட்டி தருவதற்கு தீர்மானம் செய்தல் பயன்படுகிறது. அடுத்து 7வது பாயிண்டாக பார்த்தான்னு சொன்னால் அந்த நிறுவனத்தினுடைய காலம், உழைப்பு, வளங்கள் என்னச்சுன்னா வீணாவது தவிர்க்கப்படும். அதாவது பணியாளருடைய காலத்தை வீணாக்குவதில்லை, அவங்களுடைய உழைப்பு வீணாவதில்லை, வளங்கள் வீணாவதில்லை. ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் சிறந்த வழி என்ன, எந்த மாற்று வழியிலாலும் ஒரு சிறந்த வழியை தேர்ந்தெடுத்து என்ன சொன்னால் இலக்கை அடைவதற்காக முடிவெடுக்கப்படுகிறது, தீர்மானிக்கப்படுகிறது. எனவே நிறுவனத்தினுடைய காலம் அதாவது நிறுவனத்தின் காலம்னு சொல்லும் பொழுது அந்த மேலாளருடைய காலம், பணியாளருடைய காலம், அவங்களுடைய உழைப்பு, நிறுவனத்தினுடைய வளங்கள்னு சொல்லும்போது இயந்திரங்கள், தளவாடங்கள், நிலங்கள்லாம் சொல்லலாம். இதை அனைத்தும் வீணாக்குவது இல்லை. இதுதான் நம்ம தீர்மானம் செய்வதனுடைய முக்கியத்துவம் அல்லது நன்மைன்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்டில் என்ன சொல்லணும்னு சொன்னால்
ஒவ்வொரு பணியாளர்கிட்ட கொடுத்த கடமைகளை நேர்த்தியாக செய்ய முடிகிறது. அடுத்து செகண்ட் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வளங்களும், மனித வளம், இயந்திர வளம், மூலப்பொருட்கள் வளம் சரியான முறையில் நமக்கு என்ன செய்ய முடியுது, பயன்படுத்தி கொள்ள முடிகிறது. மூணாவது பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பணி தீர்வினை நமக்கு என்ன செய்யணும், அளிக்கிறது. என்ன சொன்னால், வேலை பார்க்குற இடத்துல பல பிரச்சனை வந்தாலும் எவ்வாறு தீர்மானம் செய்தால், நம்ம சரியான முறையில் தீர்மானம் செய்தனால ஒரு பணிக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கிறது. இப்படி தான் வேலை செய்யணுங்கிற ஒரு திறமை. அடுத்து நான்காவது பாயிண்ட், திறமையை உயர்த்துகிறது. ஒவ்வொரு பணியாளர்களுக்கும் மாற்று சூழ்நிலைகள் இருக்கும், மாற்று நடவடிக்கைகள் இருக்கும். ஒவ்வொரு மாற்று நடவடிக்கைகளை ஆராய்ந்து ஒவ்வொரு நபரிடம் ஒப்படைத்து ஒவ்வொரு பணியாளருடைய திறமையை நம்ம என்ன செய்யணும், உயர்த்தி கொள்ள முடியும். அடுத்தால தீர்மானம் செய்தல் திட்டமிடுதலுக்கு ஒரு முக்கிய காரணி அல்லது அடிப்படை கூறாக கூட நம்ம என்ன செய்யணும்னா மாற்றப்படுகிறது. அடுத்த தொழிலுக்கு நல்ல ஒரு லாபத்தை ஈட்டி தருது. ஏன்னு சொன்னா, இது ஒரு கொள்கை செயல்பாட்டுடன் தீர்மானிக்கப்படுகிறது. எனவே தொழிலுக்கு நல்ல ஒரு லாபத்தை ஈட்டி தர முடியும். தொழில் நிறுவனத்தில் உள்ள பணியாளருடைய காலங்கள், உழைப்புகள், வளங்கள் எதுவும் என்ன சொன்னால் வீணாக்கப்படுவது இல்லை. சரியான முறையில் தீர்மானம் செய்வதன் மூலம் மேற்கண்ட அத்தனை நன்மைகளும் நாம் என்ன செய்ய முடியும், ஒரு நிறுவனம் பெற்றுக்கொள்ள முடியும்.